உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். இன்று நாம் நேர்காண இருக்கக்கூடிய நபர் தமிழகம் அறிந்தவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர் ஐயா அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா, உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழகம் இருக்கக்கூடிய இந்த சூழலில், இந்த அரசியல் சூழலில் நிறைய கேள்விகள் இருக்குது உங்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு. தற்பொழுது இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது டெல்லியில் மாட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? நான் ஒரு தடவை என்ன பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது ரெட்டலை ஆற்று இருக்குன்னு கேட்டாங்க. திரு மோடி அவர்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி பொதுவாக கட்சிகள் உடையிற போது, அந்த சின்னம் சம்பந்தமாக வழக்கு வர்ற போது எப்படி பார்ப்பாங்கன்னா, மக்கள் எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க, உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்கன்னு கணக்கெடுக்க முடியாது. அப்போ ஒரு கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர்களோ, அகில இந்திய கட்சினா மாநில கட்சியாக இருந்தால் செயலாளர்கள், அப்புறம் தாலுகா லெவலில் அல்லது வட்டார லெவலில் இருக்கிற நிர்வாகிகள், இப்படி மாவட்ட ஒன்றிய லெவலில் நிர்வாகிகள், பொதுக்குழு, செயற்குழு, இந்த மாதிரி யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் கொடுப்பாங்க. முதல் முறையாக எந்த விதமான போதுமான காரண காரியமும் இல்லாமல் ரெட்டலை வேண்டும் என்று ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால் அந்த அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், உடைக்க வேண்டும். அந்த ரெட்டலை யாராவது ஒருத்தட்ட இருந்தால் அவங்க பலமாயிடுவாங்க. அந்த கட்சி பேரோ சின்னமோ யார்கிட்ட இருக்கோ அந்த அணி தான் பலமான அணியாக இருக்கும். அப்படி யாரையும் பலப்படுத்தக்கூடாது, எல்லாரையுமே பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த ரெட்டலை சின்னம் மோடி அவர்களுடைய அரசாலே அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டு ரெட்டலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய பெயரும் முடக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் நெஞ்சில் ஒரு பதிந்த ஒரு சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட்டலைங்கிறது அதிமுகவுடைய சின்னம், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருநாவுக்கரசருக்கு அதிகமான வெற்றிகளை கொடுத்த சின்னம் அது. சரி, அது ஒரு காலத்தில் அதுக்கும் இதுக்கும் இப்போ நடக்கிற சம்பவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையே. நான் அதிமுகவில் இருந்தேன், ரெட்டையில் போட்டி போட்டேன், ஜெயித்தேன். அது வேறு, அது அந்த காலம். அப்புறம் எம்ஜிஆர் இருந்த காலம், ஜெயலலிதா இருந்த காலம், அது முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிற சம்பவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எம்ஜிஆரினுடைய நூற்றாண்டு ஆண்டு இந்த நேரத்தில் அணி அணியாக அதிமுக பிரிஞ்சிருக்கிறது, அல்லது இந்த நூற்றாண்டை பெரிய அளவில் கொண்டாட முடியாமல் போனது உங்களை மாதிரி எம்ஜிஆர் விசுவாசிகளால் அல்லது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்ட தலைவர்களை என்ன மாதிரியாக யோசிக்க வைக்கிறது? எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான சூழல்களை? செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சியில் தலைவராக இருந்த போதும், முதலமைச்சராக இருக்கும் போதும், அது எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பல தலைவர்களை ஜெயலலிதா சரியாக பயன்படுத்தி கொள்ளாமலும் பலரை பல்வேறு காரணங்களால் விலக்கியும் அவர் செயல்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அந்த கட்சி சந்திக்கிற விளைவுகள். ஒன்று. ரெண்டாவது, ஜெயலலிதாவே பல பேரை உருவாக்கினார். முதல் அமைச்சரவையில் இந்த மாதிரி ஒரு 3 தடவை 4 தடவை அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கிற போது, முதல் தடவை இருந்தவங்களை பார்த்திங்கன்னா அடுத்த தடவை இருக்க மாட்டாங்க, அடுத்த தடவை இருந்த பார்த்திங்கன்னா அடுத்த தடவை இருக்க மாட்டாங்க. இப்போ அதுலேயே பல பேர் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் முதல் அமைச்சரவையில் இருந்த பல பேர் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்காங்க, வேறு வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க. ஆக இப்படி அந்த கட்சி பிறர் மேலே நம்பிக்கை இல்லாமலும் நம்பாமலும் ஜெயலலிதா பல பேரை விலக்கியது அல்லது ஒதுக்கியதனுடைய விளைவு தான் ஒரு வலுவான தலைமை அதிமுகவில் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. அதனுடைய எஃபெக்ட் தான் இன்றைக்கி எல்லாம் நடக்குது. இப்போ மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், அல்லது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், அல்லது மந்திரிகள் இப்போ ரிவ்யூ பண்ணுறாங்களே இவங்களாக இருக்கட்டும், ஒரு செல்வாக்குள்ள முதலமைச்சரோ தலைவரோ தமிழ்நாட்டில் இருக்கிற போது அவங்களுடைய இஷ்டமோல தலையிட முடியுமா? இப்போ அண்ணா காலத்தில் தலையிட முடிஞ்சதா? ஈவன் பெருந்தலைவர் காமராஜர் இங்கே முதலமைச்சராக இருக்கிற காலங்களில் மத்தியில் காங்கிரஸ் அரசாங்கமே இருந்தாலும் கூட காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களை மீறி இங்கே எதுவும் செய்ய முடியாது. அவருடைய கருத்து கேட்டு சம்மதத்தோடு தான் காரியங்கள் செய்ய முடியும். அதே மாதிரி தான் எம்ஜிஆரை மீறி எதுவும் செய்ய முடியுமா? அதே மாதிரி ஜெயலலிதாவை மீறி எதுவும் செய்ய முடியாது அவங்களால. இப்போ இருக்கிற மோடி அவர்கள் கூட ஜெயலலிதா வீட்டில் போய் பார்த்தார், ஜெயலலிதா போய் பார்க்கல. இங்கே அவர் வீட்டில் போய் சாப்பிட்டு போனார். இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் அதிமுகவில் இருந்தவங்க வாரத்துக்கு 2 நாள் டெல்லிக்கு கூப்பிட்றாங்க. என்ன வேலை? தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறதுக்கா? என்ன கட்சி சம்பந்தமாக அவர்களை வர சொல்லி எதிர்காலத்தில் வரப்போகிற தேர்தல்களுக்கு அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்காக, இப்போ ஜனாதிபதி தேர்தல் போன்ற தேர்தல்களில் பற்றாக்குறை இருக்கிறது பிஜேபிக்கு.
இப்படி பல வகையிலே அவர்களுக்கு அழுத்தம் தந்து பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த ஆட்சியும் கட்சியும் பலவீனப்படுத்துறதுக்கு பிஜேபி அரசும் பிஜேபி கட்சியும் தான் காரணம். அப்போது மு.க. ஸ்டாலின் சொல்கிற மாதிரி தமிழக அரசு ஒரு பினாமி அரசாக தான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை தான் காங்கிரஸும் பார்க்குதான். கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவினுடைய செயல் தலைவருமான சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற கருத்தை தான் நானும் பல முறை பிரதிபலித்திருக்கிறேன். பினாமி அரசுங்கிறது ஒன்று, அதையும் தாண்டி கூட ஒட்டுமொத்தமாக ஒரு பயந்து போய் மத்திய அரசாங்கத்துக்கு பயந்து அவர்களுடைய நிர்பந்தங்களுக்கு பணிந்து செயலாற்ற முடியாமல் முடங்கி போய் கிடக்கிற ஒரு அரசாங்கமாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது. என்ன பயம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க தான் கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுதும் ஒரு தலைவர் இல்லாத ஒரு சூழலில் டெல்லியை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை அப்படி என்ன இருக்குது? பயப்பட வேண்டிய தேவை என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை இருக்கிறாங்க, எம்பி பெரும்பான்மை இருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் பெரும்பான்மை இருக்காங்க. அந்த கட்சி சின்ன ரெட்டலையை காப்பாற்ற முடியலையே, அந்த கட்சி பேரை கூட காப்பாற்ற முடியல. இன்றைக்கி அதிமுகவே கிடையாது, அம்மா திமுக, அம்மா அதிமுக அல்லது அம்மா அதிமுக கூட கிடையாது. அம்மா கட்சி, புரட்சித் தலைவர் கட்சி, இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறவங்க தீபா பேரவை கட்சி, இப்படி இருக்கே தவிர இன்றைக்கி எம்ஜிஆரும் கிடையாது. அதிமுக உருவாக்கிய எம்ஜிஆர் பேரும் முன்னிலைப்படுத்தப்படலை, புரட்சி எம்ஜிஆர் பேரும் முன்னிலைப்படுத்தப்படலை. அவர் தந்த அண்ணாவுடைய பேரும் கட்சி கிடையாது, அவர் கொண்டு வந்த சின்னமும் கிடையாது. அதை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு பெரும்பான்மை இருந்தால் அவங்களால முடியலையே. அது என்ன காரணம்? துணை சபாநாயகராக இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறேன். அப்படி என்ன அந்த சூழல் இருக்குது? அதான் இதான் சூழலுங்கிற இந்த மாதிரி சின்ன எப்படி அது முடியுதுன்னு கேட்குறேன். ஒரு பலவீனமான தலைமை இருக்கிறது இங்கே இருக்கிறதுனால மத்திய அரசாங்கத்தால் முடியுது. அது தட்டி கேட்குறது பயப்படுறாங்க. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் இப்போ வருமான வரித்துறை இல்லை தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பயன்படுத்தியும் மத்திய அரசாங்கம் சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதிக்கிறது. இப்போ தேர்தல் நடந்துக்கிட்டு இருந்தது. தேர்தலில் பணப்பட்டுவாடா நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், முதல்லேருந்து தெரிஞ்ச விஷயந்தான். தேர்தல் பிரச்சாரம் முடிகிறது அன்னைக்கு போய் நிறுத்துகிறாங்க. எல்லாம் கொடுக்குறதெல்லாம் கொடுத்து முடித்தாச்சு, தேர்தல் பிரச்சாரமும் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் மக்கள் ஓய்வெடுத்து ஓட்டு போடணும். ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் தேர்தல் ரத்து பண்ணுறாங்க. ஏன்னா இந்த அணிகளில் யாரும் ஜெயிக்க போகிறதில்ல. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. பிஜேபி தனித்து நின்றுது. ஸோ பிஜேபி டெபாசிட் போயிருக்கும். ஸோ பிஜேபி பலவீனப்படுத்தப்படுவதை தவிர்க்கவும், இந்த அணிகளில் யாருமே ஜெயிக்க முடியாமல் திமுக காங்கிரஸ் வெற்றி பெறுவதை தடுக்கிறதுக்காகவுமே தேர்தல் தள்ளி வைக்கப்படுகிறது. கடைசி நிமிடத்தில் தள்ளி வைக்கப்படுகிறது. 1. 2, தேர்தலுக்கு முன்னால் இப்போ நிறையா பேர் வீடுகளில் ரைட்ஸ் எல்லாம் நடந்தது வருமான வரித்துறை பயன்படுத்தி. உதாரணமாக தலைமைச் செயலாளர் வீட்டில் முதலமைச்சர் பக்கத்து அறையில் உட்கார்ந்துருக்கிற போதே பன்னீர்செல்வம் முதலமைச்சராக அடுத்த அறையில் உட்கார்ந்துருக்கார். எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி, முதலமைச்சர் கூட வரலாம் போகலாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சீஃப் செக்ரட்டரிங்கிறது ஒரு மிக முக்கியமான பதவி. அது நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அதிகாரபூர்வமான அலுவலர் அவர் தான். அவருடைய அலுவலகத்தில் முதலமைச்சருக்கே தெரியாமல் அங்கே ரைடு நடக்குது. ரைடு முடித்த பிறகு அவரே அரசு பொறுப்பிலே திருப்பி நியமிக்கப்படுகிறார். ரைடில் என்ன எடுத்தாங்க, என்ன போனாங்க, என்ன வழக்கு போட்டாங்க யாருக்கும் தெரியாது. மந்திரிகள் வீட்டில், மந்திரிகளுக்கு வேண்டிய சேகர் ரெட்டி போன்றவர்கள் வீட்டில், இது மாதிரி பல அமைச்சர்கள் வீட்டில், அமைச்சர்களுக்கு வேண்டிய நண்பர்கள் வீட்டில் ரைடுகள் நடந்தது. ஸோ அதை தொடர்ந்து அவர்கள் மேலே ஏதாவது வழக்குண்டா? கிடையாது. ஸோ இந்த வருமான வரித்துறை மாதிரியான அரசு நிர்வாகிகளை பயன்படுத்தி மிரட்டப்படுறாங்க, பயமுறுத்தப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது தவறு செஞ்சுருந்தா தானே பயப்படணும். தவறு செய்திருக்கிறனால தான் பயப்படுறாங்க. அப்போ இதற்கு முந்தைய இந்த நிர்வாகத்தில் அல்லது ஆட்சியில் நிறைய தவறுகள் செஞ்சுருக்காங்க, அது வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பயப்படுறாங்க. ஜெயலலிதா அரசாங்கம், ஜெயலலிதா இருக்கிற போதே, ஜெயலலிதா அவர்கள் மறைந்த காரணத்தினாலே அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக அல்லது ஒரு பண்பாடு கருதி அவரை விமர்சனம் பண்ண விரும்பலையே தவிர, ஜெயலலிதா இருக்கிற போதே அந்த அரசாங்கமே 5 வருஷம் ஆட்சி, அது ஒரு தூய்மையான அரசாங்கம் கிடையாது, நல்ல அரசாங்கம் கிடையாது. மணல், சாராயம், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கியிருந்த அரசாங்கமாக தான் ஜெயலலிதா அரசாங்கமே இருந்தது. அப்போ நடந்த தவறுகளை எல்லாம் மறைக்கவும், தாங்கள் ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கவும் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிறாங்க அதிமுக அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும். இல்லை, அந்த தவறுகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசு மிரட்ட தொடங்கி இருக்கிறது. இந்த அணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சின்னத்தை மீட்க முடியுமா? இந்த அணிகள்லாம் ஒன்று சேரும் பட்சத்திலும் கூட இல்லை, அது மோடியினுடைய மனசை பொறுத்து இருக்கு. மோடியும் அமித்ஷா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி தரேன்னு முடிவு பண்ணாங்கன்னா கிடைக்கும், கொடுக்கலேன்னு முடிவு பண்ணால் கிடைக்காது. அதனால் இவங்க ஒன்று சேர்றதுனால மட்டும் இல்லை, ஒன்று சேர்ந்தால் சட்டப்படி கோர்ட்லேயாவது வாங்கலாம்.
அதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரியும் தெரியலையே. இந்த அணிகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இந்த அணிகள்லாம் ஒன்று சேர்ந்தா கூட அதிமுக சின்னம் அப்படிங்கிறது இன்னும் மீட்கப்பட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று சேர்ந்தா தானே சேருவாங்களான்னு தெரியலையே. ஏன்னா முதல்ல உடைச்சது வந்து பிஜேபி தான் உடைச்சாங்க. உடைச்சிட்டு ஒரு அணியை பயன்படுத்த பார்த்தாங்க, பலப்படுத்த பார்த்தாங்க. ஒரு அணி பலப்படலை, ஒரு அளவோடு குறிப்பிடுறது ஓபிஎஸ் அணியா. ஸோ அதுக்கு பின்னால் வெளிப்படையாக தெரிஞ்சது தானே. ஸோ அவரால் ஒரு எண்ணிக்கைக்கு மேலே தாண்ட முடியல. ஸோ அதுக்கு பிறகு ரெண்டையும் இணைக்க பார்த்தாங்க. அந்த இணைப்பும் நடக்கலை. ஏன்னா இணைப்புங்கன்னு வர்ற போது ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் பதவி, பொதுச் செயலாளர் பதவி, இதெல்லாம் யார் வச்சுக்கிறது, இதில் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. இதெல்லாமே வேறு என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஸோ இந்த பிரச்சனையின் அடிப்படையில் ரெண்டாச்சு, ரெண்டு ஒன்றாக முடியல. இன்னொன்று இப்போ ரெண்டு மூணாகிற வாய்ப்பு இருக்குது. அதில் இன்னொரு அந்த ரெண்டாவது அணிக்குள்ளே இருக்கிற இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்குள்ளே இருக்கிற ஒரு குரூப்பை ஒரு விளக்கம் நினைக்கிற போது அவங்களுக்கு ஒரு ஆதரவு 30-40 எம்எல்ஏக்கள் ஆதரவுன்னு தினகரன் பக்கம் இருக்கிற காரணத்தினால அவர் மேலே அவரை விட்டுட்டு அவங்களால நடத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்களுக்கு ஒன்றா இணைஞ்சு செயல்படுவாங்களான்னு தெரியாது. ஒரு விஷயத்தில் ஒன்றா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஆட்சி விழுந்தால் தேர்தல் வந்துடும். தேர்தல் வந்தால் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறது கஷ்டம். சின்னமும் கிடையாது, பேரும் கிடையாது. அதனால் சட்டசபைக்குள்ள ஒன்றா ஏதாவது இந்த மாதிரி ஓட்டெடுப்பு அது வரும்போது அது ஒன்றா இருப்பாங்களா அல்லது விழுந்துருவாங்களான்னு தெரியாது. அது காலம்தான் எதிர்காலத்தில் சொல்லணும். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் இருக்கும். இந்த சின்னமும் இல்லை, பேரும் இல்லை, தலைவரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, ரெட்டலையும் இல்லை, அதிமுக பேரும் இல்லை. இப்போ இவங்க தனித்தனியாக நின்னாலும் அது பலவீனமாக தான் இருக்கும், ஒன்றா சேர்ந்து போனாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆட்சியை கொஞ்சம் காலம் தள்ளிட்டு போகிற முயற்சியில் தான் எம்எல்ஏக்கள் நினைப்பாங்க. அதனால அரசாங்கம் கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கலாம். ஒரு வேலை என்னுடைய கணிப்பு வந்து ரொம்ப போனால் பார்லிமெண்ட் வரைக்கும். இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு முடிவு வந்து ஆகும். பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக யாரோடு நிற்குது, இந்த உடைஞ்சிருக்கிற அணி ஒன்றாகுதா அல்லது பிஜேபி ஏதோ ஒரு அணியை தன் பக்கம் சேர்த்துக்கிறதா? அப்போ பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட இருக்கிற அணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. 3 அணியாக இருந்தாலும் அதிமுக வந்து பலவீனப்படும். அந்த சூழ்நிலையில் இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் 39க்கும் 37 இடங்களில் அதிகபட்சமான வெற்றியை அதிமுக கொடுத்து 37 எம்பி ஆக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த 37 எம்பியை எந்த சூழ்நிலையிலையும் இவங்க ஒன்றா இருந்தாலும் தனியாக இருந்தாலும் அந்த அணி நாடாளுமன்ற தேர்தலில் பெறவே முடியாது. அப்போ அது பலவீனமாகிற போது, அந்த எண்ணிக்கை இல்லாமல் போகிற போது, குறைகிற போது, அப்போ வந்து எம்எல்ஏக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி, பதட்டம், எதிர்காலத்தை பற்றின கவலை, அதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாலே ஏற்படும். ஸோ அது வரைக்கும் வேணால் இப்போ தற்காலிகமாக ஓட்டிகிட்டு இருக்கலாம். அப்படின்னா அதிமுகவினுடைய அஸ்தமன காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அஸ்தமனம்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து எந்த கட்சியும் இப்போ பிஜேபி சொல்கிற மாதிரி காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோன்னு அமித்ஷா, மோடி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு தவறான சிந்தனை. அது ஒரு நெகட்டிவான சிந்தனை. அது தான் மட்டும்தான் வாழணும், உலகத்தில் யாரும் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் நினைக்கிற மாதிரி. பிஜேபி ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆட்சியில் இருக்காங்க. மக்களை சந்தித்து திருப்பி மீண்டும் வெற்றி பெறணும், அதுக்கு மக்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யணுமே தவிர காங்கிரஸ் இல்லாமல் போகணும், நாங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி கேவலமான மோசமான சிந்தனையோ, அதே மாதிரி தான் இன்னொரு கட்சி அஸ்தமனமாகி போகணும், காணாமல் அழிஞ்சே போகணும்னு நினைக்கிறது. கட்சி இருக்கலாம், கட்சி எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் 55-60 கட்சி இருக்குது. இல்லை, யார் மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்ங்கிறது மக்கள் முடிவு செய்யணும். அது அவர்களுடைய நடவடிக்கைகளால் மக்களால் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயமே தவிர ஒரு கட்சி அஸ்தமனமாகிடணும், அது அப்படியே அழிஞ்சு கூண்டோட அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்கிற வாதம் வந்து ஏற்புடைய வாதம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கும், ஒரு 37 எம்பிகள், தமிழகத்தில் அதிகபட்சமான எம்பிகளை உருவாக்கின ஒரு கட்சி அப்படின்னு ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருந்த ஒரு கட்சியினுடைய நிலைமை இன்னைக்கு வேற மாதிரியா இருக்கு அல்லது பார்க்கப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிலைமை மறுபடியும் வராதோ அல்லது கட்சி இருக்கலாம் ஆனால் இந்த வலிமையில் இருக்காதோ அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருந்தது. ஏன்னா அந்த சினிமாவில் பிரபல்யமாக இருந்தாங்க, எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டாங்க, எம்ஜிஆர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. தொடக்கத்தில் எங்களை மாதிரி ஆட்கள் துணைக்கு இருந்து அந்தம்மா வந்து அந்த கட்சியை கட்டமைக்கிறதுக்கும் அந்த ஜெயலலிதாவை வந்து ஸ்திரப்படுத்துறதுக்கும் கட்சி உதவி போட்ட நேரத்தில் நாங்கள்லாம் கூட இருந்து உதவி பண்ணோம். அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி உதவி பண்ணார். தேர்தல் நேரத்தில் ராஜீவ்காந்தி கூட்டணி போட்டு ஜெயலலிதா தனியாக அடிக்கிற போது ஆட்சிக்கு வரல. அப்புறம் எம்ஜிஆர் மறைந்த உடனே 89 தேர்தலில் ஜெயலலிதா தனியாக போட்டி போட்டாங்க.
அப்போ நாங்களும் தான் ஜெயலலிதா வந்து எதிர்க்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர், மொத்தமாக 26 பேர் தான் வந்தோம். அப்புறம் இடைத்தேர்தலில் 3 29 பேர் ஆச்சு. ஆனால் ஆட்சிக்கு எப்போ வர முடிஞ்சதுன்னா காங்கிரஸ் கூட்டணி போட்டனால தான் வர முடிஞ்சது. இப்போ ராஜீவ்காந்தி 91 கூட்டணி போட்டார். அது மட்டும் இல்லை, அந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அதனால் ஏற்பட்ட அனுதாப அலை இதில் தான் ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக வர முடிஞ்சது. ஸோ முதலமைச்சராக அந்த கட்சி வந்த உடனே ஜெயலலிதா வந்த பிறகு தன்னை பல்வேறு வகையிலையும் அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அந்த கட்சியையும் தன்னையும் ஜெயலலிதா பலப்படுத்தி கொண்டார். அதனால் அவர் இருக்கிற வரைக்கும் அவரால் அந்த நிர்வாகத்தையும் கட்சியையும் சரி ஆட்சியும் சரி வலிமையோடு ஓட்ட முடிஞ்சது. அதற்கான அஸ்திவாரங்களை அடிப்படைகளை அவர் ஏற்படுத்தி கொண்டார். ஏற்கனவே இருந்தது, அதை பலப்படுத்தி கொண்டார். அவருடைய திடீர் மறைவு அந்த கட்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா அவர் யாருமே அவர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு போனார், திரும்பி வரமாட்டார்னு யாருமே நினைக்கல. அது ஒரு விபத்து மாதிரியான ஆக்சிடெண்ட்டில் இறக்குற மாதிரி தான் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் போனாங்க. அந்த 60-70 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, திருப்பி வரல. ஸோ இது வந்து அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியையும் பாதிப்பையும் அதிமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சூழல் போதாததுக்கு பிஜேபி அரசாங்கம் பிஜேபி கட்சியும் தலையிட்டு அவங்க சின்னத்தையும் முடக்கியிருக்காங்க. பொதுவாக கட்சிகளில் வந்து சில வாக்களிக்கும் போது கிராமங்களில் ஒரு கட்சிக்கு வாக்களித்து பழக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நிற்கிற வேட்பாளரை பிடிச்சிருக்கும், சார் உங்களை தான் ஓட்டு போடான்னு நினச்சேன், நீங்கள் நல்லவர், ஆனால் உள்ளே போனோன்னா நான் ட்ரெடிஷ்னலாக போட்டு வரேன், ரெட்டலையை பார்த்தோன்னே என் கை அங்கே போயிடுச்சு, உதயசூரனை பார்த்தோன்னே உதயசூரனுக்கு போயிடுச்சு, கையை பார்த்தோன்னே கைக்கு போட்டேன், இப்படி சொல்கிற ஆள்கள்லாம் இருக்காங்க. ஸோ இது சின்னம், இந்த மாதிரி சின்னம் வந்து மக்களிடத்தில் மனதில் பதிஞ்சிருக்கும் ஒரு கட்சியினுடைய சின்னங்களும். அதனால தான் இப்போ சமீப காலங்களில் இன்னொரு சிந்தனை கூட இருக்குது, சின்னம் இல்லாமல் தேர்தல் நடத்தணும், பேர்களை வச்சு யாரை பிடிக்குதோ அது மாதிரி போடட்டும். அந்த சின்னங்கிறது அடிஷனல், ஜனங்களுக்கு அடிஷன் மாதிரி. இப்போ பணம் கொடுத்த மக்கள் ஓட்டு போடுற மாதிரி சின்னமும் வந்து ஒரு மக்களிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அந்த மாதிரி பிரபல்யமான சின்னம் இல்லை, பிரபல்யமான தலைவர் இல்லை, பிரபல்யமான அந்த கட்சியினுடைய பேர் கிடையாது, அதிமுகங்கிற பேரே கிடையாது இப்போது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அது அந்த கட்சிக்கு பாதிப்பை தான் உண்டாக்கும். எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கழகத்தினுடைய தலைவராக ஜெயலலிதா வீற்றிருந்தாங்க. அதற்கான அந்த உழைப்பும் அதற்கு உங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. அப்படியான ஒரு தலைவர் ஜெயலலிதாவுக்கு பிறகு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜெயலலிதாவே உருவாக்கலையே, ஏற்கனவே அடையாளம் தெரிஞ்ச எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட பல பேரை ஜெயலலிதா வந்து அவர் காலத்திலேயே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டார். இப்போ பல பேர் தனித்தனி கட்சி இருக்காங்க, சில பேர் அந்த கட்சிக்குள்ளே இருந்தாலும் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்காங்க. மூத்த தலைவர்கள் பல பேர் இருக்கலாம், பண்டுட்டியார் இருக்கார், பொன்னையன் இருக்கார், இவங்கெல்லாம் வந்து தலைவர் காலத்தில் இருந்தவங்க தான். பட் அந்த கட்சிகளுக்குள்ளே அவங்களுக்கு எந்த சேயும் இல்லையே, இப்போது எதுவும் அவங்க சொல்லி நடக்கிற மாதிரி இல்லை, அந்த நிலையில் அவங்க இல்லை. அதுக்கு முன்னால் இருந்த தலைவர்களாக இருக்கட்டும், ஆரம்பியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், கேகேஎஸ்ஆர், இந்த மாதிரி பல பேர் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டவங்க, பல பேர் எஸ்டிஎஸ் போன்றவர்கள் இயற்கை எழுதிட்டாங்க. உயிரோடு இருக்கிற ஆட்கள் பல பேர் பல்வேறு கட்சிகளில் இருக்காங்க. அது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு ஜெயலலிதா தாங்கிட்ட யார் கிடைச்சாங்களோ இருக்கிற சீட்டை வச்சு தானே ஆட முடியும். அது மாதிரி இருக்கிற சீட்டை வச்சு ஜெயலலிதா ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் கழிச்சு போட்டு புதுசாக ஆடிட்டு இருந்தாங்க. அதனால சரியாக செட் ஆகலை, அவ்வளோதான். உங்களுடைய உழைப்பை பெரிய அளவில் கொட்டின ஒரு கழகம், ஒரு கட்சி இன்றைக்கி இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி அது குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிற போது, நான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். என்னுடைய வேலை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவது. என்னை நியமிச்சிருக்கிற தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவது. இதுதான் என்னுடைய சிந்தனையை தவிர அதிமுக பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய நிலையும் அவசியம் இல்லாதது. அதே நேரத்தில் அதுக்காக அந்த கட்சிக்காகவோ சின்னத்துக்காகவோ நான் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. காங்கிரஸ் தலைவர்களே, காங்கிரஸ்காரர்களே கூட திருநாவுக்கரசர் ஒரு அதிமுக காங்கிரஸை நடத்திட்டு இருக்காருங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கிறார். அது என் மேலே வேற குற்றச்சாட்டுகள் எதுவும் சொல்ல முடியாத சில பேர் இது மாதிரி அதிமுகவுக்கு சாதகமாக இருக்காரு, பழைய அதிமுக பாசமாக இருக்கார். அதிமுகவில் இருந்தது இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு முந்தைய தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி அம்மையாருக்கு தெரிஞ்சுதானே கட்சியில் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஆக்கியிருக்காங்க. அது என்ன ரகசியம் ஒன்றும் கிடையாது, யாரும் கண்டுபிடிச்சி சொல்கிற விஷயம் கிடையாது. சரி, என்னுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அதிமுகவில் தொடங்கியது. அதிமுக துணை மந்திரி, எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், இப்படி பல்வேறு பொறுப்பில் இருந்தேங்கிறது உலகறிஞ்ச விஷயம். அது ஸோ அதை விமர்சனம் பண்ணுறது இயலாமை, பண்ணுறவங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. அது வேறு சொல்ல முடியாதனால அந்த மாதிரி அவர் இருந்தார். உலகத்தில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் காங்கிரஸ் இருக்கிற தலைவர்களே பல தலைவர்கள் பல முறை கட்சிகளுக்கு அங்கங்கே, அதே மாதிரி திமுக இருக்கவங்களும் அதிமுகலேருந்து பல பேர் அங்கே போயிருப்பாங்க. காங்கிரஸுக்குள் ஏற்கனவே ஒரு நிறைய கோஷ்டி சண்டைகள் அல்லது பூசல்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒன்றும் கிடையாது, ஒரு பொதுவான விஷயம் இருக்கும். சமீபத்தில் சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளேயே நடந்துச்சு. அது வந்து கோஷ்டி சண்டை கிடையாது,
சரி, காங்கிரஸுக்குள்ள 16-17 அணி இருக்குது. அந்த 17 அணியில் அதில் மகளிர் அணி இருக்குது. மகளிர் அணியில் 2 பேருக்கு அங்கே இருந்த மகளிர் சில பேருக்கு இடையில் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து பரிமாற்றங்கள், அதனால ஏற்பட்ட தர்க்கம். இதே தவிர அது வந்து கொள்கை ரீதியான மோதல். அது கைகலப்பளவுக்குள்ள இருந்துச்சு. அதுதான் கைகலப்பில் போய் நினைச்சா வார்த்தை நினைச்சாங்கிறது இல்லை. அது ஏற்பட்டதுக்கும் அது கொள்கை ரீதியாக ஒன்றும் சண்டை இல்லை அதில். அல்லது அதிமுகவில் ஏற்பட்ட காங்கிரஸுக்குள்ளே ஏற்பட்ட மோதல் கிடையாது, பிளவு கிடையாது, பிரச்சனை கிடையாது, அப்படி கிடையாது. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூட குறைச்சி பேசியிருக்கலாம். அந்த மாதிரி நடந்த விஷயம் அது. சமீப காலமாக இந்தியா முழுவதுமே காங்கிரஸை பொறுத்தளவு ஒவ்வொரு மாநிலத்திலும் தேசிய அளவில் ஒரு ஐகான்ஸ் இருக்காங்க, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் இருக்காங்க. ஆனால் மாநில அளவில் ரொம்ப முக்கியமான தலைவர்கள், மக்கள் செல்வாக்கு மிகுந்த மக்களில் மத்தியில் வந்து ஒரு புகழ்மிக்க தலைவர்கள் இல்லை, ஒரு நட்சத்திரம் மாதிரியான தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சமீப காலமாக முன்வைக்கப்பட்டு இருக்கு. முன்பு இருந்த மாதிரியான அந்த தலைவர்கள், அந்த புகழ் வெளிச்சத்தில் இருந்த தலைவர்கள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எல்லா மாநிலங்கள்லையுமே இல்லை. எல்லா மாநிலங்கள்லையும் அது எல்லா கட்சியிலையும் இருக்கும். எல்லா கட்சிகள்லையுமே நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்பு இருந்த ஒரு தலைவர், இப்போ காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் இங்கே இல்லைன்னு காமராஜரை தேடிட்டு இருக்க முடியாது. காமராஜர் முன்னிலைப்படுத்த நடத்துகிறோம். காமராஜர் இல்லைங்கிறது, பிறந்தவர் காமராஜர் உயிரோடு இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி அண்ணா உயிரோடு இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம், எம்ஜிஆர் உயிரோடு இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவங்க மாதிரி தலைவரை இருக்கிற தலைவரில் தேடிங்கன்னா கிடைக்காது. இருக்கிற தலைவர்கள் அந்த தலைவர்களுடைய வழியில் அவங்க மக்களுக்கு அவங்களால முடிஞ்சதை செய்து பிரபல்யமானவர்களாக தான் இருப்பாங்க. அது எல்லா கட்சியிலும் சரி, காங்கிரஸ்லையும் சரி. காங்கிரஸில் இப்போ அங்கே தலைமையேற்று நடத்தக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த மாநிலத்தில் போடும்போது அங்கே செல்வாக்கு உள்ளவர்களா, அனுபவம் உள்ளவர்களா, மக்களுக்கு தெரிஞ்சவங்களா, பிரபல்யமானவர்களாக தான் போடுறாங்க. பட் அவங்க அதுக்கு மேலே அவங்கள வந்து பலப்படுத்தி கொள்ள வேண்டியதோ, பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டியதோ, மக்கள்கிட்ட மேலும் செல்வாக்கு கூட்டிக்க வேண்டியதோ அந்த தலைவருடைய செயல்பாடுகளை பொறுத்து. நீங்களே அங்கே போய் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆந்திராவில் நிஜலிங்கப்பா இல்லையான்னு தேடி இருந்தீங்கன்னா இல்லை, அவர் தான் இல்லையே. சென்னாரெட்டி இல்லையான்னு தேடி இருந்தீங்கன்னா நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க. நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தி, இந்திரா காந்திக்கு பிறகு சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, அதற்கு பிறகு சோனியா காந்தி வரை முடியாது. ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட முடியாது. எம்ஜிஆரோட ஜெயலலிதா, அண்ணா, கலைஞர், அதன் பிறகு ஸ்டாலின் சொல்றீங்க. ஆனா அதே நேரத்தில் நிஜலிங்கப்பாவுக்கு பிறகோ அல்லது காமராஜருக்கு பிறகோ வேறொருவர் வளரலையே, வேறொருவர் அல்லது அந்த மாதிரியான ஒரு நிலையில இல்லையே. ஏங்க ஒவ்வொரு மாநிலத்தில் இப்போ ஆந்திராவில் 2-3 தடவை வந்து முதலமைச்சராக இருந்தார். இப்போ கர்நாடகத்தில் இப்போ முதலமைச்சர் இருக்கார். அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தலைவர்கள், இப்போ சிந்தியா இருக்கட்டும் அல்லது அவங்க இருக்க திக்விஜய் சிங்கா இருக்கட்டும், எல்லோரும் அவர் 10 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர். மாதவராஜ் சிந்தியா கட்சியில் வந்து செல்வாக்காக இருந்தவர். இப்படி மகன் இருக்கார், பைலட் இருக்கார், ராஜஸ்தான். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்குள்ளே தெரிஞ்ச குடும்பத்தை சார்ந்தவங்க, புகழ்மிக்க குடும்பங்களை சார்ந்தவங்க, புகழ்மிக்க தலைவர்களாக இப்போ இருந்து இளைஞர்களாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க, இந்த மாதிரி பல பேர் தேர்வு செய்ய தான் போட்டிருக்காங்க. பட் அவங்கள முன்னாள் கூட ஒப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன போய் காமராஜரோட ஒப்பிட்டா நான் அப்படி காமராஜர் ஆக முடியும்? அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அங்கே போய் பன்னீர்செல்வத்தை போய் எம்ஜிஆரோடவோ ஜெயலலிதாவோட ஒப்பிட முடியுமா? அல்லது எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு எம்ஜிஆர் மாதிரி இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் அதே நேரத்தில் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய பேச்சுகளில் நிறைய முறை இங்கே ஒரு தனிநபர் சார்ந்து திராவிட இயக்கங்கள், திராவிட கழகங்கள் எப்படி முன்வைக்கிறாங்களோ, ஒரு கருணாநிதியை அல்லது ஜெயலலிதாவை முன் வச்சு பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்களோ, ஒரு தலைமைப்படுத்துகிறாங்களோ, அந்த மாதிரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸும் கொண்டு வரணும். அப்படியான ஒரு நபரை முன்னிறுத்தி அவங்க தலைமையின் கீழே சுதந்திரமாக கட்சியை வழி நடத்தும் பொழுது அல்லது முன்னிறுத்தும் பொழுது அந்த மாதிரியான வெற்றி இங்கே குவிக்க முடியுங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க. இப்போதைக்கு காங்கிரஸ் தலைவரை என்ன ராகுல் காந்தி முன்னிறுத்தி என்ன முன்னிறுத்தா வேலை பார்க்க சொல்லியிருக்காரு, பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து எல்லாருமே பெரும்பாலும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து கருத்துக்கள் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான கருத்துக்கள், ஒவ்வொரு வகையான சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். என்ன நீங்கள் யாரை சொல்கிறீங்க? நீங்கள் கார்த்திக் சிதம்பரத்துக்கு உலகத்தில் கட்சியில் இருக்கிற பல பேர் கருத்து சொல்லும்போது கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஒரு கருத்து சொல்கிற உரிமை இல்லையா? அவர் கருத்து அவர் சொல்கிறார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி இனி எப்படி இருக்க போகுது? திருநாவுக்கரசர் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கையில் முதல் கவனம் செலுத்துகிறோம். 1. 2வது கிளை ரீதியாக பூத்து தாங்கிறதுடைய அடிப்படை கீழ் அமைப்பு. தமிழ்நாட்டில் 65,000 பூத்துகள் இருக்குது. ஸோ எல்லா பூத்துகள்லையும் குறைந்தபட்சம் ஒரு பூத்துக்கு 50 பேர் இருந்தால் தான் அந்த பூத்துக்கு வந்து தேர்தலுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு காங்கிரஸ் சட்டப்படி. ஸோ ஒரு வாக்காளர்கள் ஒரு 500லேருந்து 1000 பேர் இருப்பாங்க ஒரு பூத்துக்கு. ஸோ அதில் ஒரு 50 பேர் சேர்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. அங்கங்கே காங்கிரஸ் நிர்வாகிகள் அதில் கவனம் செலுத்தினாங்கன்னா சேர்க்க முடியும். மினிமம் 50 பேர், மினிமம் 50 பேர் வச்சாலே 65,000 பூத்துக்கு ஏறக்குறைய 30-35,000 உறுப்பினர்களை கட்சியில் சர்வசாதாரணமாக சேர்க்க முடியும். சேர்த்து அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கணும்.
65,000 பூத்துக்கு ஒரு பூத்துக்கு 2 பேரோ 3 பேரோ கொண்ட பூத்து கமிட்டிகள் அமைக்கணும். இந்த தேர்தல் நேரத்தில் தனியார் நினைக்கிற போதும் சரி, அல்லது கூட்டணிகள் போடுறது போதும் சரி, இப்போ தேர்தலில் பூத்து செலவுக்குன்னு காசு கொடுப்பாங்க. அது முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம் அனுமதிக்கிற பணத்துக்கு உட்படுக்கிற பணத்தை கூட நிற்கிற வேணுங்கன்னு செலவு போக அங்கங்கே நிற்கிற பணியை பண்ணுறதுக்கு டீ குடிங்க, காஃபி குடிங்க, வேலை பாருங்கள், இது ரொம்ப காலகாலமாக நடக்கிற விஷயந்தான். அதை கொண்டு யார்கிட்ட கொடுக்குறேன்னே தெரியாது காங்கிரஸில். ஏன்னா அங்கே அதுக்கான அமைப்பு ரீதியாக இருக்காது. பூத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சி இருந்தால் கூட்டணி கட்சி ஆள்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு அவலநிலை இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸில் பூத் கமிட்டிகள் அமைக்கப்படணும், உறுப்பினர் சேர்க்கப்படணும், கிளை ரீதியாக ஸ்ட்ரக்சரலாக இருக்கப்படணும், தேர்தல் நடத்தணும். தேர்தல் வந்து வட்டார லெவலில், மாவட்ட லெவல்லையோ, ஏன் மாநில லெவல்லையோ கூட தேர்தல் நடத்தி இப்போ உறுப்பினர் சேர்க்கை நடக்குது. யாருக்கு அங்கங்கே வட்டாரத்தில் செல்வாக்கு இருக்கோ அவங்க நாமினேஷன் இல்லாமல் அவங்க வந்து செல்வாக்கு உள்ளவர்கள் அந்த வட்டாரத்தில் தலைவராக வரணும். அது தவிர வந்து கூட்டம் சேர்க்குற சக்தி இப்போ வந்து அகில இந்திய லெவலில் எங்களுடைய தலைவர் இப்போ ராகுல் காந்தி வந்தார்னா, இப்போ திருச்சிக்கு வந்தார், 1,00,000 பேரை கூட்டி அங்கே கூட்டம் அதில் அட்டன் பண்ணார். தேர்தல் கூட்டங்களுக்கு வந்தார், பல்லாயிரக்கணக்கில் கூட்டம் வருது. ஸோ ஆக தலைவர் இப்போ ராகுல் காந்தி வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு, மக்களை சந்திக்கிறாருன்னா அது கட்சிக்கு இன்னும் வந்து வேகமாக எழுச்சி தரும், கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். தலைவர் ராகுல் காந்தியை நான் கேட்டிருக்கேன், அவர் அடிக்கடி வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்தார், முதல் முறையாக அவர் பொறுப்பேற்ற பிறகு ஒரு 7-8 ஆண்டுகள் கழித்து கட்சி அலுவலகத்துக்கு ஒரு நாள் தங்கி இருந்தார். முதல் நாள் நிகழ்ச்சி முடிஞ்சது, நைட் போகிறதுனா புறட்டு போயிருக்கலாம். ஸோ அடுத்த நாள் தங்கி இருந்து கட்சி அலுவலகத்தில் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அங்கே மதிய உணவு சாப்பிட்டு அங்கே இருந்துட்டு அங்கேருந்து அதுக்கு மேலே கிளம்பி போனார். அப்போ இனிமேல் எப்போ வந்தாலும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கூட நான் 2 நாள் 3 நாள் 1 வாரம் நான் சுற்றுப்பயணம் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தில் ராகுல் காந்தியை அழைச்சி வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ராகுல் காந்தி இந்த வந்திருந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது ஸ்டாலினை முன்னிறுத்தி பேசுகிறாரு. ஸ்டாலின் ஒரு ஐகானிக்காக தமிழகத்தினுடைய ஒரு தலைவராக பேசுகிறாரு. அப்படிங்கிறப்ப தமிழகத்தில் இன்னும் நீண்ட காலத்துக்கு காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்தது கலைஞருடைய 94வது பிறந்தநாள் விழா, ஆண்டு பிறந்தநாள் விழா, வைர விழா. சட்டமன்றத்திற்குள்ள நுழைஞ்சி அவர் 60 வருஷம் ஆச்சு வைர விழா. அவர் கலைஞரை பற்றி பேசினார், கலைஞரை வாழ்த்தி பேசினார், அதுக்காக தான் வந்திருக்காரு. கலைஞர் உடல்நிலை செல்லனால வீட்டில் இருந்தார். அங்கே தலைமையேற்று நடத்துபவர் ஸ்டாலின். ஸ்டாலினையும் புகழ்ந்து இந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரி அவர் எதிர்காலத்தில் நல்ல புகழோட பேரோட வரணும்னு சொன்னார். ஸோ அது வந்து மரியாதை நிமித்தமாக தான், மரியாதை நிமித்தமாகவும் சரி, அல்லது அந்த கட்சிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் அவர் தலைவர் ராகுல் காந்தி சொன்னது உண்மை தானே. இப்போ அந்த கட்சியில் கலைஞருக்கு பின்னாடி இப்போ அல்லது கலைஞர் இருக்கிற போதே கூட இப்போ வந்து செயல் தலைவராக இருந்து செயல்படுறது அவர் தான் செயல்பட்டுருக்காரு. செயல்பட்டுருக்கிற அவரை வந்து வாழ்த்துற விதத்தில் சொன்னார். அடுத்த நாள் அதே ராகுல் காந்தி அவர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் மத்தியிலேருந்து பேசினார். நீங்கள் எதுக்கு மற்ற கட்சிகளை பற்றி கவலைப்பட, திமுகவோ அதிமுகன்னு பேர் சொல்லி சொன்னார். திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள், தமிழ்நாடு பிஜேபி, மற்ற கட்சிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுருக்கோம், ஆனால் காங்கிரஸை பற்றி கவலைப்படுங்க, காங்கிரஸை வளர்க்குறதுல கவனம் செலுத்துங்க, அடிப்படையாக உறுப்பினர்கள் சேருங்க அப்படின்னு அங்கே வந்து காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட காங்கிரஸ் வேண்டுகோள் விடுத்தார். அவங்களை உற்சாகப்படுத்தி கட்டுப்பாடாக இருங்க, எல்லாம் சேர்ந்து இணைந்து செயல்படுங்க இன்னும் ஆலோசனை வழங்கினார். ஆக ஒரு தலைவருங்கிற முறையில் அதுவும் ஒரு கண்ணியமில்லை ஒரு குடும்பத்தை நேரு குடும்பத்தை சார்ந்த ஒரு தலைவர், அவர் என்ன பேசணுமோ அதை 2 இடத்துலையும் சரியான விதத்தில் தான் பேசிட்டு போயிருக்காரு. இப்படியான ஒரு சூழலை சொல்கிறீங்க, காங்கிரஸை வளர்த்தெடுக்கிறது, தமிழக மண்டலம் மீண்டும் ஒரு உள்ளாட்சி அளவுக்கு கட்டமைக்கிறதுங்கிறது. ஆனால் இங்கே தமிழ் தேசிய கட்சிகள் சிலது இருக்குது. தமிழ் தேசிய அளவிலான அந்த கட்சிகளினுடைய செயல்பாடுகள், அதனால் தமிழ் இனம் வந்து வீழ்ந்துட்டு இருக்குங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு 1%, 1%, 2% வச்சுட்டு இளைஞர்களில் இன்டாக்சிகேட் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து உணர்ச்சிகளை தூண்டுறதோ சரி அது மாதிரி பேசுகிறது, அது கைதட்டல் வாங்கலாம், 1000 பேர் கூட்டம் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய இயக்கமாக மாறி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவாங்கலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லாத நண்பர்கள் இவங்க வேண்டியவங்க பல பேர் இருக்காங்க. பல்வேறு அமைப்புகள் பல்வேறு வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு அது மெயின் டார்கெட் அப்படி தான். சில பேர் விடுதலை புலிகள் அதை பற்றி பேசுகிறது தங்களுடைய முழு நேரம் வேலையாக வச்சுக்கிட்டு சில பேர் அதில் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. சில பேர் தமிழ் மொழி இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வேறு ஏதாவது அகில இந்திய பார்ட்டியை திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த ரீஜனல் பார்ட்டியை அவங்க கையில் வச்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியாதுல்ல, திமுக அதிமுகவே அந்த மாதிரியான கட்சிகள் தான், தேசிய கட்சிகள், தேசிய அரசியலுக்கு. அதிமுக அந்த மாதிரி கட்சிகள்னால் அவங்க அதெல்லாம் தாண்டி காங்கிரஸோட பல காலங்களில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டு தான் மத்தியில் வந்தாகணும். அரசியல் இடம்பெறணும்னா திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸில் இருந்தாகணும். அதையும் தாண்டி பிஜேபி வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டுமே பிஜேபியில் கூட்டணி போட்டு இருந்துருக்காங்க இல்லையா. ஸோ தேசிய கட்சிகளோட கூட்டணி போட்டு நாடாளுமன்றம் வரும்போது எம்பி ஆகணும், நாடாளுமன்றம் வரும்போது அமைச்சரவையில் மத்தியில் இடம் பெறணும்னா
தேசிய கட்சிகள் இல்லாமல் இப்போ ஜெயலலிதாவே 37 பேரை கொண்டு வந்தாங்க. தேசிய கட்சிகளில் எதுலையும் சேராதனால இந்த மாதிரி என்ன வர முடிஞ்சது? ஒரே ஒரு துணை சபாநாயகர் தான் அதுவும் அவங்களா கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டில்? அதுக்கு மேலே ஒரு 4 மந்திரி இருந்தால் கூட 4 இலாக்காவில் ஏதாவது மக்கள் வேண்டிய காரியமாக நடந்திருக்கும். தப்போ ரைட்டோ, பட் அந்த மாதிரி பிஜேபியோட சேர விரும்பலை ஜெயலலிதா. பட் அதனால எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் கொடுக்கறது அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கிற 3வது கட்சிங்கிற நிலையில் வந்து அவங்க காங்கிரஸுக்கு கொடுக்க விரும்பலை அவங்க. அதனால் 37 பேர் இருக்கிற அதிமுகவுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க. ஒரு துணை சபாநாயகர் கிடச்சிருக்கு. 37 பேர் வந்தும் அந்த 37 பேரால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை? ஆக மத்தியில் ஏதாவது ஒரு ஆட்சின்னா இப்போ ஏதாவது ஒரு தேசிய கட்சியாக இருந்தால் அல்லது தேசிய கட்சியோட கூட்டணியில் இருந்தால் இந்த மாதிரியான எம்பிக்களை நம்ம அனுப்புறது ஒரு மத்தியை பொறுத்த வரைக்கும் என்ன, அங்கே 4 மந்திரி வர்றாங்க. இப்போ டிஆர் பாலு மந்திரியாக இருந்தார். மந்திரியாக இருக்கிற போது பல இடங்களில் எதாவது பாலத்தை கட்டினாங்க, ரோட்டை போட்டாங்க. அது அந்த இலாக்காவில் ஒதுக்குற பணத்தில் அந்தந்த மாநிலத்துக்கு வேண்டியதை செய்ய முடியும். இப்போ ரயில்வேல இருக்கிற மாநிலத்தில் ஒரு மந்திரி வந்தார்னா அந்த ஸ்டேட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து, இப்போ பீகாரில் வந்தால் பீகாரில் நடக்குது. இதில் வெஸ்ட் பெங்காலில் ரயில்வே மினிஸ்டர் இருக்கும்போது நிறையா லைன்ஸ் அங்கே கொடுத்தாங்க. அது மாதிரி அந்தந்த இலாக்காக்கள் மூலமாக ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அதனால் மக்கள் பலனடைகிறாங்க இல்லையா? அது அந்தந்த மாநிலத்துக்கு அவங்க செஞ்சுக்கிற ஃபேவரட்டிசம் இல்லையா மற்ற மாநிலங்களில்? அது நேச்சுரலுங்க. ஒரு எம்எல்ஏனா ஒரு எம்எல்ஏ தொகுதியாக தான் முதல்ல பார்ப்பார். ஒரு முதலமைச்சராகவே இருந்தால் கூட முதலமைச்சர் ஒரு தொகுதியில் ஜெயிச்சு தானே வரணும். ஜெயிச்ச தொகுதியில் ஓட்டு போட்ட மக்களுக்காக ஒரு முன்னுதாரணம் கொடுத்து மற்ற தொகுதியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா தன் ஊரில் 2 போலீஸ் ஸ்டேஷன் போடுறது தான் செய்வாங்க. இப்போ 50 கிலோமீட்டர் மற்ற இதில் ரோடு போட்டால் தன் சொந்த தொகுதியில் ஒரு 100 கிலோமீட்டர் ரோடு போட்டால் தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு மூத்த அரசியல் தலைவராக நீண்ட கள நிலவரம் அறிந்தவரா ஸ்டாலினை எப்படி மதிப்பிடுறீங்க? அதுவும் இந்த சமீபகால ஸ்டாலினுடைய நடவடிக்கைகள், இந்த சூழல் அவர் கையாண்ட விதத்தை எப்படி? மிக சிறப்பாக செயல்படுகிறார். சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற முறையில் வந்து வேகமாகவும் துடிப்பாகவும் செயல்படுகிறார். சட்டமன்றத்துக்கு வெளியிலேயும் வந்து இந்த கட்சியை வந்து இன்றைக்கு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக, கலைஞர் உடல்நலம் கொண்டிய பிறகு அந்த கட்சியை வந்து கட்டமைச்சு கொண்டு போகிறதில்ல, முன்னின்று கட்சியை வழி நடத்துறதில்ல. திரு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக முன்னின்று அவருடைய பணியை நன்றாக செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தளவு பாஜகவினுடைய செயல்பாடுகள் சமீபத்தில் ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் வந்துட்டு போகிறாங்க, தலைவர் வந்துட்டு போகிறார். அந்த கட்சியினுடைய சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் செய்கிறாங்க. அடிக்கடி செய்தியாகிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸை பொறுத்தளவு சமீபத்தில் இந்த வைர விழாவுக்கு ராகுல் காந்தி வந்ததும் சில முக்கியமான விஷயங்களை தவிர பெரிய அளவில் கட்சியை பலப்படுத்துறதுல பாஜகவுக்கு அளவுக்கு இல்லை இங்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அது எப்படி சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னீங்க. தோற்றம் தான் அது. தோற்றத்துக்கும் ஏதாவது தோற்றத்துக்கு பின்னாடி உண்மை இருக்கான்னு? தோற்றத்துக்கு பின்னாடி உண்மை இல்லை. அதுதான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தோற்றம் தான். அது என்ன தோற்றம்னா, ஆட்சியில் இருக்கிறதுனால மந்திரிகள் வருவாங்க. மத்தியில் பிஜேபி அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் இருக்கிறதுனால ஒரு கேபினெட் அமைச்சர்களோ மற்ற அமைச்சர்களோ அடிக்கடி வர்றாங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு மந்திரி இருக்கார் அந்த கட்சியிலேயே. அதனால் அமைச்சர்கள்னால் நீங்கள் ஊடகங்களோ பத்திரிகைகளோ அமைச்சர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அமைச்சருடைய பேட்டிகளோ அமைச்சருடைய நடவடிக்கைகளோ டிவியிலையோ தொலைக்காட்சியிலையோ பத்திரிகைகள்லையோ அதிகமாக வரும். அதே மாதிரி இப்போ டெல்லியிலேருந்து ஒரு மந்திரி வராரு. இப்போ நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன், வெங்கையா நாயுடு ஒரு பேட்டி கொடுத்தா நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போடுவீங்க? வெங்கையா நாயுடு இந்த மாநிலத்தில் இல்லை, இருந்தாலும் மத்திய அமைச்சர் அவர். வெங்கையா நாயுடு பேட்டி தான் முன்னிலை கொடுத்து போடுவீங்க. அதனால் அடிக்கடி அமைச்சர்கள் வர்றதுனாலையும் ஆட்சியில் இருக்கிறதுனாலையும் விளம்பரங்கள் பத்திரிகையிலையோ ஊடகங்கள்லையோ அதிகம் வர்றதுனாலையும் அரசாங்கம் இருக்கிறதுனாலையும் அது வந்து அதிகமாக பப்ளிசிட்டியில் இருக்கும், விளம்பரத்தில் இருக்கலாமே தவிர யதார்த்தமாக மக்கள்கிட்ட இருக்குங்கிறது வேறு. மக்கள்கிட்டங்கிறது அடிப்படையில் போய் மக்களை இருக்கணும், மக்கள் மத்தியில் போகணும், கட்சியில் உறுப்பினர் சேர்க்கணும். அது மாதிரி அஸ்திவாரத்தில் கட்சியை பலப்படுத்துறதுக்கு பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க? தமிழகத்தில் இப்படியான ஒரு சூழலை பாஜக பயன்படுத்திக்க விரும்புது அல்லது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இருக்குது. பிஜேபி தமிழ்நாட்டில் வேறுன்றவே முடியாதுங்க. பிஜேபி வந்து இந்த தமிழக மண் என்பது ஒரு மதச்சார்பற்ற மக்களை கொண்டிருக்கிற மாநிலம். மற்ற மாநிலங்கள் விட தமிழ்நாட்டில் வந்து இந்துக்களோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அங்கே இருக்கிற மக்களோ இன்னமும் கூட கிராமங்களில் மாமா மச்சான்னு முறை சொல்லி மாமாம்பாங்க, மச்சாம்பாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி அண்ணன் தம்பி, இந்த மாதிரி ஒரு நெருக்கமான உறவு முறை கொண்டிருக்கிற கலாச்சாரம் கொண்டிருப்பது தமிழ்நாடு. ஆனால் இதில் வந்து மதத்தால் பிரிக்கிறதோ ஜாதியால் மக்களை பிரிக்கிறதோ அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து வேரூன்ற முடியாது. ஆனால் தமிழகத்தில் பாஜக வேரூன்ற வைக்கணும் அப்படின்னு திருநாவுக்கரசரே ஒரு காலத்தில் முயற்சி செஞ்சுருக்கிறாரு. அது முடியாமல் போச்சுங்கிறத நானே சொல்கிறேன்னு. நான் இல்லை, யார் இருந்தாலும் முடியாதாங்க. நல்ல நிலவரத்தில் அந்த அனுபவத்தோட. ஆமாம்,
அப்பவும் முடியாது, இப்பவும் முடியாது, எப்பவும் முடிய போகிறதில்ல. அதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாதுங்கிறேன். ஜிஎஸ்டி, நீட் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வரும் பொழுது, அதில் தமிழகத்திலிருந்து எதிர்ப்பு குரல் வரும் பொழுது, அல்லது வேறு எங்கிருந்து எதிர்ப்பு குரல் வரும் பொழுதெல்லாம், இது காங்கிரஸ் பீரியடில் அவங்களே முன்மொழிஞ்ச திட்டம் தான், அல்லது அவங்களே கொண்டு வர முனைந்த திட்டம் தான், அல்லது அவங்க கொண்டு வந்த திட்டம் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பாஜகவினர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் இது காங்கிரஸ் பீரியட்லேயே இருந்துச்சு, காங்கிரஸ்காரங்களே கொண்டு வந்திருந்தாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் என்ன, காங்கிரஸ் கொண்டு வந்த விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயத்தை பின்பற்றினால் நல்லது தான். நாங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்தங்கிறதுக்காக நீங்கள் காங்கிரஸ்காரங்களே எதிர்க்கும் பொழுதெல்லாம் இதை சொல்கிறாங்க. இல்லை காங்கிரஸ் எதுக்கிறதுன்னா அதில் சில வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி பில் இருக்குது, காங்கிரஸ் கொண்டு வந்தது, பிஜேபி எதிர்த்தது. இப்போ பிஜேபி கொண்டு வந்தது, காங்கிரஸ் எதிர்த்தது. ஆனால் வாக்களித்து நிறைவேற்றுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லி எதிர்த்தாங்கன்னா, ஜிஎஸ்டி பில்லே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லலை. அது மக்களை பாதிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது, இந்த திருத்தங்கள் கொடுக்கணும்னு திருத்தங்கள் கொடுத்தாங்க. அந்த திருத்தங்களை பிஜேபி ஏற்றுக்கல. இப்போ அதனால் அதனுடைய விளைவு என்ன, இப்போ ஜிஎஸ்டி பில் நடைமுறைப்படுத்துகிற போது அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, இப்போ ட்ரெயினில் போனீங்கன்னா டிக்கெட் உயரப்போகுது, என்ன கடையில் பொருட்கள் வாங்க போனீங்கன்னா பொருளுடைய விலை உயருது. இது மாதிரி பல்வேறு விதமான சாதாரண மக்கள் ஹோட்டலில் சாப்பிட போனீங்கன்னா சாப்பாடு பில்லு இன்க்ரீஸ் ஆகுது, டேக்ஸ் அதிகமாகுது. சிலது குறைஞ்சிருக்கு. ஆனால் பெரும்பாலும் ஏழை எளிய மக்களோ, ஒர்க்கிங் கிளாஸோ, சேலரிட் பீப்புளோ, சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள், பணக்காரங்க பாதிக்கப்படுறது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நடுத்தர ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடிய விதத்தில் அந்த ஜிஎஸ்டி பில் இருக்கக்கூடாது. ஒரே சட்டம், ஒரே மாதிரி வரிமுறைன்னு கொண்டு வந்து மத்திய அரசுக்கு பணம் தேவைங்கிறதுக்காக ஏழை எளிய மக்களை போய் நசுக்கக்கூடாது. ஸோ அதற்கான திருத்தங்களை தான் கொடுத்தது. ஆக அந்த திருத்தங்களோடு அவங்க ஏற்க முன் வரல. அதனால் மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னு இன்றைக்கி பல விமர்சனங்கள் வருது. ஆக இந்த மாதிரி யார் கொண்டு வந்தாங்கிறது இல்லை, நல்லது செய்தால் யார் கொண்டாந்தது யார் செய்தாலும் பரவாயில்ல. காங்கிரஸே கொண்டாடலைன்னா கூட பிஜேபி ஏதாவது புதுசாக நல்லது செய்தால் நல்லது தான், செய்யலைங்கிறதான குற்றச்சாட்டு. ரஜினிகாந்தின் அரசியல் வருது. சரி, ரஜினிகாந்த் அவர்கள் 30-35 வருஷமாக என்னுடைய நீண்ட கால நண்பர். ரஜினிகாந்த் இப்போது ரொம்ப காலமாக அவர் அரசியலில் ஈடுபாட்டோடு தான் இருக்கார். மக்கள்கிட்ட வாக்களிக்க கூட ஒரு காலத்தில் சொல்லியிருக்கார். இப்போ 96 தேர்தலின் போதே அவர் திருப்பி அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு நிறையா கெட்ட பேர் இருந்தது. 91, 96 அந்த ஆட்சி மீது மக்களுக்கு நிறைய அதிருப்தி இருந்தது. ஆக அந்த 96 தேர்தலின் போது திரு மூப்பனார் அவர்கள் தமாக ஆரம்பித்தார். ஸோ தமாகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி போட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் திருப்பி ஜெயலலிதாவோ அல்லது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கடவுளால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு கொடுத்தார். அந்த அறிக்கை பெரிய தாக்கத்தை மக்களிடத்தை ஏற்படுத்திச்சு. இது அரசியல் இல்லையா? இதை காட்டிலும் அப்போல்லாம் அவர் சொன்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் மக்களிடத்தில் ஆதரவு இருக்கிற ஒரு தலைவர் தேர்தல் நேரத்தில் இன்னாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறது அரசியல் தானே. ஸோ அதனால் அது எப்போ ஆச்சு? 96, இப்போ 2006, 2016, 21 வருஷம் ஆச்சு. நண்பர் கமலஹாசன் ஒரு தடவை சொன்ன மாதிரி, இங்கே அரசியலில் நான் என்றைக்கு ஓட்டு போட்டோன்னா அன்றைக்கி அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னார். ஒரு வகையில் நான் அதை பாராட்டுறேன், உண்மை தான் அது. ஆக என்றைக்கு ஓட்டு போடுற வயசு ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்களோ அதுலேருந்து எல்லாருமே அரசியலில் ஈடுபடுறாங்க. ஏன்னா அரசியலில் அதை யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு பார்த்தானே போடுறாங்க. ஸோ அரசியல் அப்போவே ஓட்டு போடுற வயசு வந்தோடனே 18 வயசுலேயே அரசியல் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஸ்டார்ட் ஆகிடுது. அதில் நேரடியாக எப்படி ஈடுபடுறாங்கிறது தான். இப்போ ரஜினிகாந்த் பல முறை அரசியலில் தொடர்பு வைத்திருந்தாலும் கருத்துக்கள் சொன்னாலும், இப்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களோட சந்திப்பு, அதில் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கள், சமீப காலமாக பத்திரிகையில் தர பேட்டிகள்லாம் அவர் அரசியலுக்கு வருவாரோங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் ஆரம்பித்தார்னா தனியாக தான் கட்சி ஆரம்பிப்பார். ஸோ அப்படி ஆரம்பித்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிற போது இப்போ தேர்தல்னு வரும்போது அவர் என்ன நிலை எடுக்கிறார்? சில பேர் காங்கிரஸோட கூட்டணி போடலாம், அல்லது பிஜேபியோட கூட்டணி போடலாம், அல்லது ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி போடலாம், அல்லது தனியாக கூட்டணி இல்லாமல் நிற்கலாம். இந்த மாதிரிலாம் அவரை பற்றி அவங்கவுங்க சொல்கிற அபிப்பிராயங்கள் தான். ஆனால் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக வந்த பிறகு யாரோட கூட்டணி போடுறாரு, என்ன செய்ய போகிறாரு, ஸோ இதுகளை பொறுத்து தான் அந்த கட்சியை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவர் எடுத்துக்கிற போகிறாங்க, ஏற்றுக்கொள்ள போகிறாங்கன்னு நடைமுறையில் தான் அதை பார்க்கணும். இந்த விஷயத்தை பொறுத்தளவு பாஜகவினர் தொடர்ச்சியாக ரஜினியோட வருகையை எதிர்பார்க்குறாங்க, அல்லது நிறைய முறை நிறைய மந்திரிகள் அல்லது முக்கிய தலைவர்கள் சொல்லும் பொழுது கூட ரஜினியை வரவேற்கிறோம், ரஜினி வந்தால் மகிழ்ச்சிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது பாவம் பிஜேபியோட நிலை அது. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது, பேஸ் கிடையாது, அடிப்படை கிடையாது. அப்போ யாராவது ஒருத்தர் அது மாதிரி ரஜினி சார் மாதிரி ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவர் கட்சி ஆரம்பித்து தங்களுக்கு பக்கப்பணமாவோ துணையாவோ கூட்டணியில் வந்தால் நமக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமேங்கிற அந்த இயக்கத்தினுடைய தாக்கம் அது. அதனால் வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முடிவு பிஜேபி, ரஜினிகாந்த் என்ன முடிவு எடுக்குங்கிறத பிஜேபி எடுக்க முடியாது. திருநாவுக்கரசர் காங்கிரஸில் இல்லாதப்பவே ரஜினிகாந்தை நரசிம்மராவ்கிட்ட கொண்டு போய் சந்திக்க வச்சுட்டு வந்தவர், அவரை ஒரு அரசியலுக்கு கொண்டு வந்துடணுங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்தவர்.
ஆனால் அந்த ஒரு விஷயம் அப்பொழுது நடைபெறாமல் போயிருந்துச்சு. உண்மைதான். 96 95 கடைசியாக 96 எலெக்ஷனுக்கு முன்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெங்களூரில் ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ வந்து டெல்லி வந்தார். டெல்லி வந்து நான் திரு ரஜினிகாந்த் அவர்கள், அப்போ மூப்பனார் இருந்தார். மூப்பனார் தான் நரசிம்மராவோட ஏற்பாடு பண்ணார் சந்திப்புக்கு. திரு குமரியானந்தன் அவர்கள் அப்போ கட்சி தலைவராக இருந்தார். நாங்கள் 4 பேரும் நரசிம்மராவை பார்க்க போனோம். போய் பார்த்துட்டு டீலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் தனியாக இருந்தோம். ரஜினிகாந்த் அவர்களும் நரசிம்மராவும் பேசினாங்க. இப்போ நரசிம்மராவ் பின்னாடி எனக்கு தெரிய வந்ததுன்னா, நரசிம்மராவ் கேட்டது வந்து அப்போது இதில் நோக்கம் என்னென்னா, மூப்பனார் வந்து அப்போது காங்கிரஸ் வந்து அதிமுகவோட கூட்டணி போடக்கூடாது அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட கருத்தாக இருந்தது. மூப்பனார், வாழப்பாடி எல்லாருமே அந்த கருத்தில் இருந்தாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ நாங்கள் ரஜினிகாந்தை கூட்டி போய் ரஜினிகாந்த் சப்போர்ட்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்காக கொண்டு போனோம். அப்போ ரஜினிகாந்தை பார்த்து கேட்டார், நீங்கள் வந்து எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வரீங்களான்னு கேட்டார். ரஜினிகாந்த் நல்ல பிரச்சாரத்துக்குலாம் வரமாட்டேன்ட்டார். நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, நீங்கள் கூட சிஎம் ஆவாங்கலாம் சொன்னார் நரசிம்மராவ். நான் கட்சியும் ஆரம்பிக்க போகிறதில்ல, இப்போ 1 மாதம் எலெக்ஷன் வந்துருச்சு, இப்போ எப்படி கட்சி ஆரம்பிக்க முடியும்னு சொல்லிட்டார். அப்போ எனக்கு வேறு வழி கிடையாது, நான் காங்கிரஸோட தான் போகணும், காங்கிரஸ் வந்து அதிமுகவோட தான் போகணும், தனியாக நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் நரசிம்மராவ். ஸோ அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வெளிநாடு போயிட்டார். அப்புறம் இங்கே மூப்பனார் வந்தார், கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் ரஜினிகாந்த் திரும்பி வந்தார். இந்த அறிக்கை நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது ஆக இதெல்லாம் நடந்தது உண்மைதான். அதனால் ஏற்கனவே சொன்னேன். ஆக அரசியல் ஆர்வம், அரசியல் ஈடுபாடு அதில் வந்து அவருக்கு முதல்ல எப்போவுமே இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நல்லது நடக்கணும், ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கம் இருக்கணும், மக்களுக்கு ஏதாவது அரசாங்கம் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். 96 காலகட்டத்தில் இருந்த அளவுக்கான ஒரு ஒரு பெரிய அளவிலான க்ரௌட் புல்லிங் அல்லது மக்கள் ஆதரவு, ரசிக பலம் இதெல்லாம் இப்போயும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போயும் இருக்குன்னு திருநாவுக்கரசர் நினைக்கிறாரா ரஜினிகாந்திற்கு? இல்லை, 96 வந்து எப்போவுமே வந்து அப்போ அந்த தேர்தல் நேரத்தில் அவர் அதுக்கு முன்னால் இந்த அரசாங்கம் வந்து சரியில்லைன்னு அவர் நினச்சதுனால, ஸோ அவருடைய செல்வாக்கு, புகழ், அவருடைய ஆட்கள், அவருடைய ரசிகர்கள் எல்லாம் சேர்ற போது அது அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அது சரியாக இருக்குங்கிறதுனால தான் மூப்பனார் நான் எல்லாம் அந்த முயற்சியில் இறங்கி போய் பார்க்க வச்சோம், முயற்சித்தோம். ஸோ இப்போவும் வந்து அதே மாதிரி இப்போ 96 அவருக்கு இருந்த செல்வாக்கு, புகழ், நான் அவர் மேலே இருக்கிற ஒரு குட்வில், அதெல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அவர் மேலே ஒரு மரியாதை, குட்வில் கூடி இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதனால் அதில் வந்து எந்த குறைவும் அவருக்கு ஏற்பட்டதுக்காக நான் நினைக்கல. சரி, ஆட்சிக்கு வாரது, முதலமைச்சராக வாரது, இதெல்லாம் வந்து ஜோசியம் கேசியெல்லாம் பார்க்க முடியாது. இது வந்து மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. மக்கள் வாய்ப்பு தந்தால் முதலமைச்சர் ஆகலாம், இல்லைன்னா இப்போ விஜயகாந்த் முதலமைச்சர் தான் வந்தார், எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார், அதோடு நின்று போச்சு. வந்த உடனே ஒரு 50 நேற்று கூட திருமாவளவன் ஒரு பேட்டை சொல்லிட்டு இருந்தார். அவர் 25 வருஷமாக அரசியல் இருக்கிறாரு. இப்போ நான் கூட தான் 40 வருஷமாக இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் 40 வருஷம் 30 வருஷம் அரசியல் தலைவர்லாம் இருக்காங்க. பல அரசியல் தலைவர்கள் எம்எல்ஏ கூட வந்தது கிடையாது. கட்சி ஆரம்பித்தார், சினிமாலேருந்து வந்தார், டக்குனு கூட்டணி போட்டார், நிறைய எம்எல்ஏ வந்துச்சு. எதிர்கட்சி தலைவங்கிறது முதலமைச்சருக்கு அடுத்த பதவி. ஸோ அது வரைக்கும் வர முடிஞ்சதில்லை. ஸோ அதை மக்கள் தந்தாங்க. அதுக்கு மேலே அவர் கஷ்டப்படுறாரு இப்போது திருமாவளவன். அதனால் ரஜினிகாந்த் எது வரைக்கும் வருவாருங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். திருமாவளவன் குறிப்பிடும் பொழுது ரஜினிகாந்த் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், ஒரு கருணாநிதி, ஜெயலலிதா மாதிரியான ஒரு இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய அந்த கரிஸ்மாட்டிக் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அதை திருநாவுக்கரசர் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான சொல்லாடலின் மூலமாக அது ஸ்டாலினுடைய அந்த நிலைமையை வந்து ஒரு குறைத்து மதிப்பிடுற மாதிரியா இருக்கே அப்படிங்கிற சில விமர்சனங்கள் இருக்குது. அதை எப்படி பார்க்குறது? அவர் சொன்ன கருத்துக்கு நானும் டிவியில் கேட்டேன். அவர் யாரும் குறைச்சி ஸ்டாலின் அவர்களை குறைச்சும் பேசலை, அவரை மட்டம் தட்டுறதுக்காகவும் அந்த கருத்துக்கள் சொல்லலை. ரஜினிகாந்தை பற்றி கேட்குற போது ரஜினிகாந்துக்கு ஒரு சினிமாவில் வந்ததுனால அந்த சினிமா கிளாமர் இருக்குது, நம்ம ஜனங்கள் சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போகக்கூடியவங்க. இப்போ அவரே சொன்னார், அப்போ அவர் தான் சொன்னார், விஜயகாந்த் கூட, விஜயகாந்த் இப்போ நான் இருக்கேன், நான் வந்து எதிர்கட்சி தலைவரெல்லாம் வந்ததில்லை, விஜயகாந்த் வந்தார், எதிர்கட்சி தலைவர் வர வாய்ப்பு வந்துருச்சு. ஸோ அது மாதிரி ரஜினிகாந்துக்கு மக்கள் என்ன வாய்ப்பு தருவாங்கன்னு தெரியாது. அப்போது அவர் சொன்னார், அவர் என்ன கொள்கையை சொல்கிறாரு, யாரோட கூட்டணி போடுறாரு, இதெல்லாம் பொறுத்து இருக்குது. பிஜேபியோட கூட்டணி போட்டால் எதிர்ப்பேன் இப்படிலாம் கூட சொன்னார். ஸோ அவருடைய கருத்துக்களை அவருடைய வழியில், அவருடைய பாணியில் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு 20-21 வருடங்களுக்கு முன்பாக சரியாக இந்த விஷயம் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் மாதிரியான தமிழக தலைவர்கள்ட்டையும் காங்கிரஸுக்கிட்டையும் இருந்துச்சு. இன்றைக்கி அது காங்கிரஸோட கை நழுவி போயிடுச்சா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ நான் இப்போவும் எனக்கு ரஜினிகாந்த் நண்பர் தான். போன மாதம் கூட தான் அவரை பார்த்து பேசி. அப்போ செய்யலையோ? அவர் ஒன்றுமே செய்யலையே இன்னும். இல்லை, நீங்கள் யாரும் அவரை சொல்கிறத பார்த்தா அவர் ஏதோ காங்கிரஸ் எல்லாம் விட்டு எல்லா கட்சியும் விட்டுட்டு பிஜேபி பிடியில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி, பிஜேபி கையில் இருக்கிற மாதிரி, பிஜேபி அவர் ஏற்கனவே எடுத்துக்கிட்ட மாதிரி, மற்றவங்களாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டீங்க. அப்படி கிடையாது. அவர் இன்னும்
கட்சியும் ஆரம்பிக்கல, எந்த முடிவும் அவர் எடுக்கலையே. அப்போ காங்கிரஸ் நெருங்கலாம், எதிர்பார்ப்புகளால சொல்லிட்டு இருக்கலாம் அவங்க. ஒருவேளை ரஜினி வந்தால் அப்போ காங்கிரஸ் நெருங்கலாம், திருநாவுக்கரசர் நெருங்கலாம். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்து எனக்கு தெரியாது, அவர் என்ன முடிவெடுப்பார்னு தெரியாத, என்ன முடிவெடுப்பார்னு தெரியாது. இப்போ சில பேர் நீங்கள் ஏன் காங்கிரஸுக்கு வாங்கன்னு ரஜினிகாந்தை கூப்பிடலையான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியும் அவர் வரமாட்டாருன்னு. அதே மாதிரி பிஜேபிக்கு வருவார்னு பிஜேபிக்காரங்க சொல்லிட்டு இருக்கலாம். எனக்கு தெரியும் அவர் பிஜேபி போக மாட்டாருன்னு. இப்போ நடக்காத ஒன்றை எதுக்கு பேசிகிட்டு இருக்கணும் அதை பற்றி? கட்சி ஆரம்பிக்கிறது அந்த எண்ணம் இருக்குது. ஒருவேளை செயல் வடிவம் கொடுத்து அவர் என்ன செய்கிறாங்கிறத பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம். தமிழ்நாட்டு மக்கள் அவரை பற்றின என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத எதிர்காலம் தான் முடிவு பண்ணணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த சிறப்பு நேர்காணலில் எல்லா கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்திற்கும் நன்றி. நியூஸ் 7 மூலமாக தமிழக மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியதற்காக நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினரோட சந்திக்கலாம். வணக்கம்.